அப்ப எம்பெருமான் மகாவிஷ்ணுவனுடைய சொற்களை கேட்டு அவருக்கு பணிந்து இந்த 33 தேவர்களும் சிவனிடத்திலே இருந்து முருகப்பெருமான் வெளிவருவதற்கு முன்பே அவனை வணங்கினார்கள். எப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் நம்மளுடைய கந்தபெருமான் பாருங்கள். நீங்கள் எல்லா புராணங்களையும் படித்து பாருங்க, எல்லா இதிகாசங்களையும் படித்து பாருங்கள், எல்லா விதமான தெய்வ பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாம் படித்து பாருங்க. ஒரு நிலையில் அவதாரம் என்பது தோற்றுவித்த பின்புதான், தோன்றிய பின்புதான் பக்தர்களால் கொண்டாடப்படும். உண்டா இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடாது. உண்டா இல்லையா? அப்படித்தானே? ஆனால் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அவதார நிலை என்பது இந்த பிரபஞ்சத்திலே உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவரை வழிபாடு செய்தார்களே. யார் செய்தார்கள்? 33 தேவர்களும் செய்தார்கள் அல்லவா? எப்பேற்பட்ட தெய்வம்! என்னை நிச்சயமாக காக்கும், என்னை நிச்சயமாக கைவிடாது என்கின்ற உறுதியான வைராக்கியமான பக்திக்காக எழுந்தருளியவள் தான் நம்மளுடைய பரமேஸ்வர புத்திரன், நம்மளுடைய சுப்பிரமணியன். அப்படி அந்த நம்பினோர் கைவிடப்படார் என்கின்ற 4 மறை தீர்ப்புக்கு ஏற்ப 33 தேவர்களினுடைய வதையிலிருந்து அவர்களை மீட்க, இந்த அசுரர்களை அழிப்பதற்காக இந்த பூமியிலே, இந்த புண்ணிய சேத்திரத்திலே 12 முருகப்பெருமான் இருந்தார். இந்த திருச்செந்தில் ஆண்டவராக இருந்தார் இந்த திருச்செந்தூரிலே என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் நாமெல்லாம் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம்.